ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் Thursday மார்னிங் என்ன எங்கள் வீட்டில் பரபரப்பாக எல்லா வேலையும் முடிஞ்சிட்டே இருக்குது. என்னன்னா அழகரை பார்க்குறதுக்காக நாங்கள் எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிக்கிறோம். காலைல இட்லி சமைச்சிட்டோம். லஞ்சுக்கு புளி சாதம் கொண்டு போகிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எங்கள் அம்மா எங்களுக்கு முன்னாடியே சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு புசு புசுன்னு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி, அது கூட தக்காளி சட்னி. அங்கே போய் லஞ்சுக்கு நாங்கள் அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கெட்டில் புளி சாதம் தான் ரெடி பண்ணியிருக்கோம். புளி சாதம் கூட தொட்டுக்க தட்டாம்பயிறு. எங்கள் அம்மா கிச்சன் வேலையை மோஸ்ட்லி பார்த்துட்டாங்க. நாங்கள் பசங்களை ரெடி பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பசங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி ஊட்டி விடுறதுக்கு அதுக்கே டைம் போயிடுச்சு. காலைல ஆட்டோவில் இங்கேருந்து ஆட்டோவுக்கு ஏறி அங்கே 3 மாவட்டத்தில் போய் இறங்கணும். அங்கே போய் இறங்குனா எங்கள் சித்தி ஃபேமிலி முன்னாடியே வந்துட்டாங்க. எங்கள் சித்தி பொண்ணு, சித்தி பையன், அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே வந்திருந்தாங்க. இன்றைக்கி தான் மதுரையில் சித்திரை திருவிழா கடைசி நாள். இன்றைக்கி அழகர் அவரோட இடத்துக்கு போயிடுறாரு, அழகர் கோயிலுக்கு போயிடுறாரு. ஸோ அதனால் அவரை வழி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஊரே திரண்டு வந்திருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் 7 o'clock அங்கே 3 மாவடியில் போய் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் பிளான் போட்டோம் நைட்டு. பட் எப்படி இருந்தாலும் நம்ம போகிற பிளான் நடக்காது. ஸோ பசங்க எழுந்திரிக்க, நாங்கள் எழுந்திரிக்க, ரெடி பண்ணிக்க 9 மணி ஆகிடுச்சு. அழகர் கரெக்டாக நாங்கள் இருக்கிற மண்டபத்துக்கு வர 10:30 ஆகிடுச்சு. அழகரை நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு பூஜை செஞ்சு முடிச்ச பிறகு அங்கே நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணாங்க. சில பேர் வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க, ரஸ்னா கொடுத்தாங்க, பூரி கொடுத்தாங்க, கர்ட் ரைஸ் கொடுத்தாங்க. அங்கே கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் கொண்டு போன புளி சாதம் மிச்சமாயிடுச்சு. நல்லபடியாக அழகரை வழி அனுப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்போது மணி 3:30 மணி. வீட்டுக்கு ஒரு 1/2 hour தான் ஆகுது. நல்ல மழைக்கு முன்னாடியே நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.